உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். வருடம் ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்துருச்சு. காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் அந்த வகையில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு துணையாக இருக்க போகுது, அதுக்கான கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 கிரகங்கள், 3 கிரகங்கள், 4 கிரகங்கள் இப்படியெல்லாம் சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான். சேரும், அது நடக்காதுன்றது கிடையாது, கண்டிப்பாக நடக்கும் தான். ஸோ அதில் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் 2026 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுன்னே கூட சொல்லலாம். 6 கிரகங்கள் வந்து ஒன்றா சேர போகிறாங்க நம்ம கும்ப ராசியில். ஸோ கும்ப ராசியில் வந்து 6 கிரகங்கள் சேர்க்கை. கிட்டத்தட்ட எல்லா கிரகமே உள்ளே வந்த மாதிரி தான். குரு மட்டும் தனிச்சிருக்காரு. சந்திரன் 4 கிரகம்ன்றனால அவர் ஒவ்வொரு ராசிக்கு பயணிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் முழுத வந்து கும்பராசியில் 6 கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். சிம்மராசி சொல்லும் போதே வந்து அந்த ஒரு கெத்து வந்துடும். அந்த அளவுக்கு வந்து சிம்மராசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரணம் என்னென்னா, ராசியோட அதிபதி சூரியனுடைய ஆதிபத்தியம் பெற்ற சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே அட்டம சனியில் நாங்கள் பல சிக்கல்களையும் போராட்டங்களையும் பார்த்துட்டு இருக்க போகிறோம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது நம்ம வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு, அதாவது 7ஆம் இடம் கண்டஸ்தான சனியாக இருந்து 8ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து சனி போகிறாரு. அதாவது அடுத்த மாதம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சனியை நம்ம வந்து வேறு மாதிரி டீல் பண்ணிக்கலாம். அதோட மிக சிறப்பான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பான முறையில் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட அனைத்து விஷயங்களும், உங்களுடைய போராட்டங்களுக்கான வெற்றிகளும் கண்டிப்பான முறையில் கிடைக்க போகுது. பெருசாக சிம்மராசிக்காரர்களாக நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, 4 பேர் நம்ம போனோம்னா வாங்க வணக்கங்க அப்படின்னு நம்மளை மரியாதை செலுத்தணும். இதை தான் நீங்கள் பெருசாக எதிர்பார்ப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் தகவமைச்சு கொண்டு வந்துட்டு இருப்பீங்க. எந்த இடத்துலையும் நம்மளை யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு ஒரு நெறியோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களாக சிம்மராசிக்காரர்கள் இருந்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, ராசியில் 7ஆம் இடத்துல ராகு, ராசியில் கேது வந்து ஞானகாரகன். 2 நிழல் கிரகங்களில் ராகு தான் முழு அசுபர். கேது வந்து சுபகிரகம் அப்படின்னு சித்தநாதர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஏன்னா கேது வந்து ஞானகாரகன் இல்லையா? உங்களுக்கு வந்து உங்கள் ராசியிலே இருந்து உங்களுக்கு நல்ல தெய்வ பக்தியும் தெளிவையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் கேது இருந்துட்டு இருக்காரு. என்னதான் வந்து அவர் சுபகிரகமாக நம்ம கருதுனாலும் கூட அவர் வந்து ஒரு சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம் இல்லையா? ஸோ அதனால சிம்ம ராசி அப்படின்றது வந்து உங்களுக்கு ராசியாக இருந்தாலும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அப்படின்றது வந்து சம்பாத்திய ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். சம்பாத்திய ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் மாதிரியான வேலை செய்யக்கூடிய இந்த கேது இருந்தாலோ, இல்லை செவ்வாய் இருந்தாலோ, சம்பாத்தியத்தில் ஒரு போராட்டங்கள்ன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது இப்போ வரைக்குமே உங்களுக்கு தொடர்ந்துட்டு இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு இதில் நமக்கான மரியாதை கிடைக்கலையே இப்படின்ற வருத்தம் பெருசாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இப்போ நிலைமைக்கு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் அதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சனியும் தான். ஸோ இந்த சனி ராகுவுடைய எதிர்நிலையில் இருந்து உங்கள் ராசிக்கு எதிர்நிலையிலேருந்து உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது, உங்களையும் மீறி எப்பயுமே ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட், ரொம்ப தன்னம்பிக்கை உள்ள நபராக இருக்கக்கூடிய உங்களுக்கே இது நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கக்கூடிய நிலையில் இப்போ இருக்கக்கூடிய கிரகச்சூழல் இருந்துகிட்ருக்கு. ஆனால் பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த உடனேயே உங்களுக்கு சிறப்பு செய்திகள் வந்து சேரப்போகுது. நல்ல செய்திகள் உங்களுக்கு காதுக்கு வந்து சேரும். அதன் மூலயமா நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை சூழலுக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படின்றதான் உண்மை. என்ன அப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாத துவக்கத்திலே வந்து புதன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. அவர் மறைவு விட்டு வெளியே வரப்போகிறாரு. வெளியே வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல கும்பராசியில் வந்து அமர போகிறாரு. ராசிக்கு எதிர்நிலைக்கு புதன் வரப்போகிறாரு. உங்களுடைய பொருளாதாரம் மேம்பட போகுது. புதன் வந்து உங்களுக்கு தனகாரகன், தனஸ்தானத்துக்கு அதிபதி. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான்.
அவர் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால, உங்க உங்களுடைய அதாவது மறைவு ஸ்தானத்தில இருக்கிற கிரகம் ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னாலே வந்து, அது பலம் பெறுறதா அர்த்தம். அப்ப புதன் பலம் பெறுறது உங்களோட வணிகத் திறன் மேம்படும். உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும். உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் அப்படின்றதுக்கான முதல் அடையாளம் புதனுடைய பெயர்ச்சி. அதுக்கு அடுத்ததா சுக்கிரன் வரப்போறாரு. உங்க ராசிக்கு தொழில்காரகனே அவர்தான். நல்லா கவனிச்சுக்கங்க. உங்களோட தனஸ்தானத்துக்கும், லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன், உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனோட சேரப் போறாரு. அப்படின்னா, இது என்னது? தர்ம கர்மாதிபதி யோகம். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். தனக்காரகன், தொழில்காரகன், லாபஸ்தானாதிபதி இவங்களோட தொடர்பு அப்படின்றது தர்ம கர்மாதிபதி யோகம். நல்ல சின்ன அளவுல ஆரம்பிக்கக்கூடிய தொழில கூட பெரிய அளவுல கொண்டு வந்து, அதன் மூலியமா சம்பாதிச்சு தன்னோட தேவைகளையும், தன் குடும்ப தேவைகளையும் நிவர்த்தி செய்து, அதற்கு மேற்பட்ட வரக்கூடிய வருமானங்கள வந்து தர்ம காரியங்கள் செஞ்சு, அதன் மூலியமா தர்மவான், புண்ணியவான் பேரும் புகழும் அடையக்கூடிய யோகம் தான் இந்த தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லியிருக்கேன். அந்த யோகம் செயல்படக்கூடிய அற்புதமான காலமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு. இந்த சுக்கிரன், புதன் சேர்ந்துட்டா மட்டும் போதுமாங்க? அப்படின்னா கிடையாது. இந்த மாதம் இன்னும் ஒரு சில சிறப்புகள்லாம் இருக்கு. அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல 6 கிரகங்கள், அதாவது கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. ஒரு ராசியில 2 கிரகம், 3 கிரகங்கள் சேர்றது ரொம்ப இயல்பானது தான். 4 கிரகங்கள் கூட சேரும். இந்த முறை வந்து 6 கிரகம் சேர்றது. இதுவுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். நடக்காத விஷயம்லாம் கிடையாது. நடக்கக்கூடியது தான். ஆனா ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல 6 கிரக சேர்க்கை வந்து அமரப்போகுது. 7ஆம் இடம்ன்றது வந்து தொழில் பங்குதாரர், வாழ்க்கை துணை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல 6 கிரகங்கள் சேர்றாங்களே, தொழில் ரீதியான பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, உறவு பிரச்சனைகள், திருமண தடை இந்த மாதிரிலாம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில வராது. இன்னும் சொல்லப்போனா, இதுலலாம் உங்களுக்கு யோகமும், லாபமும் தான் கிடைக்க போகுது அப்படின்னு நான் சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம குருவுடைய சிறப்ப நம்ம வந்து யோசிச்சு ஒரு மெச்சி போக வேண்டியிருக்கு. அ குரு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தன்னோட பார்வையால தீர்க்கக்கூடிய ஒரு வலு பெற்ற கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் தான். இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி 5க்குரிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதியான குலதெய்வத்த குறிக்கக்கூடியவராவும் அந்த குரு பகவான் தான் வராரு. அவர் வந்து இப்ப இந்த சனிங்கிற 8ல 7ல இருக்காரு. அடுத்து 8க்கு போறாரு. என்ன வேணாலும் பண்ணட்டும் சனி. அவர டீல் பண்றது குரு தான். குரு வந்து சனிக்கு கேந்திரத்தில இருக்காரு. சனிய கெட்டது செய்ய விட மாட்டாரு. அதுக்கு அடுத்ததா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் குரு தன்னோட உச்ச வீட்டுக்கு வந்து சனிக்கு நேரடியான பார்வையே குடுக்க போறாரு. ஸோ அந்த விஷயத்தினால நீங்க சனிய பத்தி கவலைப்படாதீங்க. அவர நம்ம டீல் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னதுக்கு காரணம் வந்து குருவால அது சனியோடைய பாதிப்புகள் உங்கள பாதிக்காதுன்றதுக்கு அடிப்படையில நான் சொன்னேன். ஸோ அந்த வகையில உங்க ராசிக்கு யோகஸ்தான அதிபதியான குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 7ஆம் இடம். அதாவது இந்த சனி, ராகு, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கலாம் இருக்காங்க இல்லையா? இந்த 6 கிரக சேர்க்கை. இந்த 6 கிரக சேர்க்கைக்கு இந்த கிரக யுத்தத்துக்கு குருவுடைய அனுகூல பார்வை கிடைக்கப் போகுது. குரு பார்வை பெற்ற அந்த அந்த 6 கிரக சேர்க்கை, அந்த கிரக யுத்தமும் உங்களுக்கு யோகத்த செய்றதுக்கான வாய்ப்புகளா உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்குன்றது தான் உண்ம. இது இந்த பிப்ரவரி மாதத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலை 6 கிரக சேர்க்கை, கிரக யுத்தம் 7ஆம் இடத்துல சிம்ம ராசிக்கு வந்திருக்கு. இதுக்கு குரு பார்வை அப்படின்னும்போது, நீங்க பவர்ஃபுல்லான பெர்சனா நீங்க எப்படி வாழணும்னு நெனச்சீங்களோ, அந்த நிலையில வாழ்றதுக்கான ஒரு சிறப்பான அம்சத்த இந்த கிரக யுத்தம் உங்களுக்கு குடுக்க போகுது அப்படின்ட்டு குரு அருளால குடுக்க போகுது அப்படின்றத நான் சொல்றேன். குரு இருக்க நீங்க எத பத்தியுமே கவலையே படாதீங்க. குருவ பிடிங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குருமார்கள் வழிபாடு பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரமணர், நம்ம அ பட்டினத்தார், அப்புறம் நம்ம வள்ளலார் இப்படி யாராவது ஒரு குரு நீங்க சாய்பாபா யார வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா கண்டிப்பான முறையில சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு வழிபாடு, குருமார்கள் வழிபாடுன்றது ரொம்ப அவசியமா இருக்கு. அத நீங்க குருமார்கள் வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. ஆ சு சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாதம் துவக்கம்னு வச்சுக்கோங்க. பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கான யோகங்கள் துவங்குது. இனி இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு காலத்திலயும் இதோட இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதன் மூலியமா நீங்க மகிழ்ச்சியா, சந்தோஷமா, கௌரவமா, செல்வாக்கா இருப்பீங்க அப்படின்றத மனப்பூர்வமா, உறுதியா நான் சொல்லிக்கிறேங்க. மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கிரக சேர்க்கை. கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிரக யுத்தம் அப்படின்னும் சொல்லுவோம். அந்த கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நல்லதா, கெட்டதா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அது சேரும் இடத்த பொறுத்து, சேரும் கிரகங்கள பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சிலருக்கு இல்ல, பொதுவாவே வந்து லக்னத்துக்கு அடிப்படையிலயும் பிறந்த நேரம் நேரத்தின் அடிப்படையில தான் லக்னம் கணிப்போம். ஸோ அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல கிரக யுத்தம் அமைறதுன்றத பொறுத்து அவங்க ஒரு சிலர் வந்து கோடீஸ்வரனும் ஆவான், ஒருத்தன் வந்து ஆண்டியாவும் ஆவான். இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம கொரோனா டைம் இருக்கு பார்த்தீங்களா? 2020 அப்ப இந்த 6 கிரக சேர்க்கை இருந்துச்சு.
இதே கிரகங்கள் சேரல. வேற வேற கிரகங்கள் சேர்ந்து குரு, கேது, செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கலாம் சேர்ந்து இருந்தாங்க. ஸோ அப்பதான் நம்ம கொரோனா எஃபெக்ட் வந்துச்சு. இதெல்லாம் தொந்தரவுலாம் இருந்துச்சு. ஆனா என்னன்னா, அப்ப வந்து குரு நல்லது செய்யக்கூடிய குருவே வந்து அந்த கிரக யுத்தத்துக்குள்ள மாட்டியிருந்தனால, நாமலாம் வந்து லாக்டவுன் உள்ள போய் வீட்டுக்குள்ள சிறைவாசம் இருந்துட்டோம். ஸோ அது நடந்தது இல்லையா? அப்படியான ஒரு 6 கிரக சேர்க்கையில இப்ப குரு தனிச்சு இருக்காரு. குருவுடைய அருளால நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இங்க உண்ம. அதாவது நம்ம அந்த சயின்டிஃபிக்கலா சொல்லும்போது, இந்த அ மா நவீன அறிவியல்ல சொல்லும்போது சொல்லுவாங்க. அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட கிரகம் அப்படின்றதுனால, நம்ம பூமி மேல விழக்கூடிய மற்ற கிரகங்கள் மேல விழக்கூடிய அந்த எரிக்கற்கள்லாம் தன் பக்கம் இழுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். நம்ம மேல விழக்கூடிய நமக்கு நடக்க இருக்கக்கூடிய சங்கடங்கள, த தொ துன்பங்கள் எல்லாத்தையுமே குரு பார்வைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஜோதிடத்துல. அதுதான். அந்த குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறதுனால, அதெல்லாம் நமக்கு நடக்காம தவிர்க்கப்படுது. இப்ப நான் உங்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இப்ப இந்த குருவுடைய பார்வை மட்டும் இல்ல அப்டின்னா வச்சுக்கோங்களேன், இந்த சனி, சூரியன், ராகு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த சேர்க்கை வந்து கண்டிப்பான முறையில உலகளாவிய அளவுல நெறைய பிரச்சனை, இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், பெருமழை, வெள்ளம், புயல், அ வாகன விபத்துகள், குறிப்பா வந்து இந்த ரா ராம் நாடுகளுக்கு இடையான யுத்தங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம். இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள நேரத்தையே வந்து குரு ஒருத்தருடைய பார்வை வந்து நமக்கு யோகமா மாத்தி குடுத்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு, நம்ம வந்து இறைவனுக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும், கடமைப்பட்டுருக்கணும். இதே மாரி இனி வர்ற காலமும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து ஒரு சிறப்பான ரோல் எடுத்து நம்மளெல்லாம் காத்துட்டு இருக்காரு. அதனால குரு இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி அவர் உச்ச நிலைக்கு போப்போறாரு. குரு உச்ச நிலைக்கு போம்போது இந்த 6 கிரக சேர்க்கைகள் வந்து மாறிரும். அப்பயும் குருவுடைய பார்வை இருக்கும். குரு தொடர்ந்து நம்மள காத்து வந்துட்டு இருக்காரு. அதனால குரு அம்சத்துல இருக்கக்கூடிய தாய், தந்தை, ஆசிரியர் எல்லாத்தையும் போற்றி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து வணங்கி வர்றது, அவங்களுக்கான சரியான மரியாதைய குடுக்குறது, பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதைய குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்குறது, இதெல்லாம் இந்த காலத்துல செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். நாமளும் நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களா மாறிருவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. உங்களுடைய ஜனன ஜாதகம். அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அத நம்ம தவிர்த்து போவே முடியாது. கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லா ராசிக்காருக்குமே நல்ல பலன்கள் இனிமே கண்டிப்பான முறையில கிடைக்கும். அத நான் உறுதியா சொல்றேன். இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த சிக்கல்கள், உடல் சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், உறவு சார்ந்த சிக்கல்கள் இது எல்லாத்துக்கும் காரணமா உங்களுடைய சுயஜாதகத்துடைய பங்கு இருக்கு. ஸோ உங்களுடைய சுயஜாதகத்துல இனி அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? கோச்சாரத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ராசி அடிப்படையில உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் உங்களுடைய சுயஜாதகம், உங்களோட சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு? பொருளாதாரம் எப்படி இருக்குன்றத பத்திலாம் இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும், தீர்வையும் நான் தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். சிம்ம ராசி. சிம்ம ராசி நல்லா இருக்குங்க டைமு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இது கேட்கும்போது. சார் 1½ வருஷமா நாங்க படுற பாட்டு எங்களுக்கு தான் தெரியுன்ட்டு. புரியுது. அஷ்டம சனி அதெல்லாம் நடக்கும். பட் நெறைய கிளியர் ஆயிட்டு வருது. சரிங்களா? ஏன்னா நம்ம அது வந்து முடியிற ஸ்டேஜ நோக்கி போயிட்டுருக்கோம்ல. அதனால ஆ நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் கிளியர் ஆயிட்டு வருது. எதெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் இந்த டைம்லலாம், நீங்க எடுத்து வைக்கிற முயற்சிகள். அதாவது இப்ப நீங்க வந்து எதனா லவ் பண்றீங்க. லவ் பண்றதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன் சார். ஒர்க் ஆகும். படிக்கிறேன். என்னோட படிப்புக்கு நான் ஏதோ வெளிநாடு போறதுக்கோ, இல்ல மாஸ்டர்ஸ் பண்றதுக்கோ, இல்ல நான் 10த் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். இல்ல என் பையனோ, பொண்ணோ 10வது 12வது எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்க எடுக்கிற முயற்சிகள். முயற்சின்னு எடுக்கிற விஷயம், முயற்சி திருவினையாக்கும். கண்டிப்பா ஜெயிப்பீங்க முயற்சியில. சரி. இதில நெறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நெறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. இல்ல பிரைவேட்ல இருக்கவங்க ப்ரமோஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணுவீங்க. நம்மளது வந்து சிம்ம ராசிக்குலாம் எப்படின்னா, ப்ரமோஷன்ல வந்து பணம் வருதோ இல்லையோ, எனக்கு அந்த டைட்டில் வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு மேனேஜர், ஒரு டைரக்டர், ஒரு விபி எனக்கு அந்த டைட்டில் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த டைட்டில் கிடைக்கிறதுக்கு தாராளமா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சரிங்களா? இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும். புருஷன், பொண்டாட்டியும் டைட்டில் வேணும்னா, அதுவும் நடக்கும். கல்யாணத்துக்கு டைம் நல்லா இருக்கு உங்களுக்கு. சரியா? என்னன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும். இது வந்து சிம்ம ராசி லக்னம் 2 பேருக்கும். கல்யாணம் அமையும். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஏன்னா இப்ப நெறைய பேர் மேட்ரிமோனி, புரோக்கர்ஸ் நம்ம யாருன்னு தெரியாதவங்ககிட்ட இப்ப அப்ரோச் பண்றோம். அதனால பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். சார் அப்படி இல்ல சார். நான் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கவங்க தெரிஞ்சவங்கள தான் கல்யாணம் பண்றேன் சார் அப்படின்னா, நீங்க வந்து பொண்ணு வீடோ, மாப்பிள்ளை வீடோ பேச போம்போது கரெக்டான ஆள கூட கூட்டு போணும்.
ஏன்னா கூட வரவங்க சொதப்பிடுவாங்க. நான் எடுத்து உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வருவாங்க. வந்து எல்லா ஆட்டத்தையும் மொத்தமா கழிச்சு விட்டு போயிடுவாங்க. அதனால கூட வரவங்கள கரெக்டான ஆளா கூட கூட்டு போங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து 7ல பார்த்தீங்கன்னா, கும்பம்லாம் வரும்போது அதில ராகு இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதமான குழப்பங்கள் வரும். அதனால கரெக்டான ஆள பார்த்துக்கோங்க. சார் எப்படி சார் ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுனா, அதுக்கு கன்சல்டேஷன் தான் எடுக்கணும். சில பேர்கள் நம்ம சொல்லுவோம். உங்க ஜாதக கட்ட பிரகாரம் இந்தந்த பேர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னு நம்ம சொல்லலாம். ஸோ அத நீங்க அப்ரோச் பண்ணலாம். இது 1. அதே மாதிரி அ இப்ப நம்ம 1, 1 1/2 வருஷம் எப்படின்னா, சிம்மம் வந்து ஜென்ரலா யார்ட்டயும் பொலம்பாது. பட் யாராவது பொலம்ப கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த டைம் இது. ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்டோ, இல்ல லவ் பண்றவங்களோ, இல்ல பாசம் காட்டுறவங்க. லவ்னா என்ன பாசம். அந்த பாசம் காட்டுறதுக்கு யாராவது கண்டிப்பா அமையும். ஏதோ ஒரு விதத்துல அமையும். சரிங்களா? ஒரு ஃப்ரெண்டாவோ, இல்ல வீட்லயே நம்மகிட்ட பேசாதவங்க, கோச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட நம்ம கூட உட்காந்து "என்ன பிரச்சனை? சொல்லு" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாரி நம்ம சாயதுக்கு ஒரு தோள் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெறப்பா சுத்திட்டு இருந்தீங்கன்னா கிடைக்காது. கொஞ்சம் தளர்ந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா, தாராளமா உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும். அதே மாரி யாராவது கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க மகப்பேறுக்கு ட்ரை பண்றீங்கன்னா, ரொம்ப 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 நல்ல டைம். யாராவது ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார், இப்போதைக்கு கல்யாண ஐடியா இல்ல, கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான டைம். ஏன்னா, சிம்ம சொல்லுவாங்க, "சார் காசே கையில இல்ல, எங்க சார் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுன்ட்டு." உங்கள லட்ச லட்சமா போயிட்டு லேண்ட்லாம் வாங்க சொல்லல. இருக்கிற காச வச்சு, எதுனா நகையோ, இல்ல ஒரு வெள்ளி காயினோ, ரூ. 150 கூட ஒரு வெள்ளி காயின் கிடைக்கும். நம்ம வந்து இந்த தன ஆகர்ஷண பயிற்சிகள்லாம் சொல்லி தருவோம். அ நீங்க வந்து எவ்வளவு வாங்குறீங்கன்றது பெருசு இல்ல. எந்த நாள், எந்த ஹோரையில தொடர்ந்து எவ்வளோ நாள் வாங்குறீங்கன்றது தான் பெருசு. தினமும் கூட இல்ல. வாரத்துக்கு ஒரு தடவ நான் ஒரு பர்ட்டிகுலர் டே டைம் சொல்லுவேன். அந்த டைம்ல நீங்க தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தாலே இந்த தன ஆகர்ஷணம் நடந்துட்டே இருக்கும். ஒரு ரூ. 100 ரூ. 200 விஷயம் தான். ஆயிரக்கணக்குலலாம் சொல்லல. 100, ரூ. 200 இது இது வாங்குங்கன்னு சொல்லுவேன். அதுவே அவ்வளோ சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் நல்லபடியா ஒர்க் ஆகும். ஆ லவ் சொன்னோம் செட் ஆகும். மகப்பேறு நல்லா ஒர்க் ஆகும். கல்யாணமும் நல்லபடியா ஆகும். கரெக்டான ஆள கூட கூட்டு போணும். ஆம். இதுக்கெல்லாம் மெயினா என்ன ஆகும்? செலவாகும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க. நெறைய பேருக்கு கடன் வாங்குற அமைப்பு இருக்கும். இப்ப வந்து நம்ம கடன் வாங்கக்கூடாதுன்ற அமைப்பு சிம்மத்துக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கடன் வாங்காதீங்க. வாங்கிட்டீங்கன்னா, அது அப்படியே நம்ம ஹனுமார் வால் மாரி இழுத்துக்கிட்டே பெருசாயிட்டே போகும். சரிங்களா? அதனால கடன் வாங்க வேண்டாம். அப்படி வாங்குற நிலைமை இருந்தா ப்ராப்பரா அதுக்கு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. இவர்ட்ட வாங்குன இந்த வட்டிக்கு வாங்குன டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டா, ஓரளவுக்கு நீங்க தப்பிச்சுக்கலாம். சரி. சார் இன்னொரு என்னன்னா, இன்னொரு ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்கன்னா, குருமார்களுங்க. ஜீவசமாதி, ஜீவசமாதி நம்ம இன்டர்வியூலாம் பாருங்க நெறைய குருமார்கள், நெறைய ஜீவசமாதிகள், நெறைய கோவில்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். எதுவுமே செட் ஆகலனா முருகான்ட்டு போய் விழ வேண்டியதான். எனக்கு வேற ஆப்ஷன் தெரியாது. சரிங்களா? ஆண்டவன் தான். அதனால கரெக்ட்டா உங்க ராசி நட்சத்திரத்துக்கு எந்த ஆண்டவன், எந்த குருமார்கள்ன்னு கேட்டா சொல்லலாம். அந்த தெய்வத்த பிடிங்க. தாராளமா தப்பிச்சு வரலாம். வேலையில ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த 1, 1 1/2 வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்குலாம் வேலையில ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உடல் உபாதைகள்லாம் குறையும். உங்களதுல ஏதாவது ஆஃபீஸ்ல ஏதாவது கோர்ட் கேஸ் இருக்கு. ஆஃபீஸ் என் மேல ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு சார். என்னன்னே தெரியல சார். அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் தானா மறையும். கொஞ்சம் கொஞ்சமா மறையும். மறையலன்னா அத மறைக்க வைக்கிறதுக்கு ஸ்டெப் எடுங்க. நீங்க அந்த தப்பு பண்றேன்னு நிஜமாலே பண்ணலன்னா, அந்த ப்ரூஃப் எடுங்க. இப்ப நீங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிய வரதுக்கு நெறைய டைம் இருக்கு. ப்ரமோஷனுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பிசினஸ் பண்றவங்களுக்கும் பிசினஸ் நல்லா வளர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அப்ராட் போறதுக்கு, அப்ராட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்குலாம் ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சார் இதுக்கெல்லாம் எந்த தெய்வத்த வழிபடணும் சார்? அப்படின்னா, நீங்க வந்து வழிபட வேண்டியது சத்யநாராயணா வழிபடலாம். நம்ம சிவபெருமான், அம்பாள வழிபடலாம். ஃபுல் டெக்கரேஷன்ல வழிபடலாம். எதுல ஜாகிரதையா இருக்கணும்னா பண விஷயம். குடுக்கல் வாங்கல். தேவைப்பட்டா குடுங்க. இல்லனா குடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. எடுக்கிற முயற்சிகள்ல கவனமா இருங்க. நம்ம சொன்ன இந்த 2 தெய்வத்த பிடிச்சுக்கோங்க. அதுவும் நீங்க வந்து ஞாயித்துக்கிழமையும், சனிக்கிழமையும் ராகு காலத்தில போயிட்டு வேண்டிட்டு வர ஒண்ணும் நல்லது. இப்ப தைப்பூசம் வருது, சிவராத்திரி வருது. அன்னதானம் குடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள் பிரிஞ்சோ அந்த மாரி அன்னதானம் குடுக்க குடுக்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ உங்க ராசிக்கு வந்து எது எதுலாம் நல்லது நடக்கும். அதாவது ஓவராலா எப்படி இருக்கும்? படிப்பு, வேலை, நீங்க எடுக்கிற முயற்சிகள், அ நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட்டுகள், லவ் யாருக்கு நல்லபடியா அமையும்? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும்? எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும்?
மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும், யார் யார் அதில் கவனமாக இருக்கணும், மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்பரேஷன் எப்படி ஒன்று சேர்க்கறது, மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் நல்லா இருக்கு, கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும் கிடைக்காது, எந்தெந்த உங்களோட வயசில் பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது, யார் நல்லா ஒர்க் ஆகும், உங்கள் தொழில் எப்படி முன்னேறும், யாருக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் வராது, ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது, நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது இல்லை, இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு கோடி பேர் இருக்கும் சரிங்களா. அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம். இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம் சரி. லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம் சரிங்களா. நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், எந்த வீட்டில் போட்டிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம் சரி. அது லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம இது நடக்கலை, அது பொய், இது உருட்டு என்னென்னமோ போடுறோம். பொய் இருந்தால் இதை இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும், இதெல்லாம் ஒர்க் ஆகும். பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்கள். இன்னொன்று ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார், எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்குது சார் ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா வேறு கிரகங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும், உங்கள் ராசி லக்னம் உங்கள் நட்சத்திரம் எதோட மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும். அதை வச்சோன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம் சரிங்களா. ஸோ பொதுவாக சொல்லியிருக்கோம், பலன்கள் பொதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சிக்கோங்க. 2 மேஜராக 2 ஈவெண்ட் இருக்குது. தைப்பூசம் இருக்குது, சிவராத்திரி இருக்குது. நல்ல விரதம் இருங்க, நல்ல இது பண்ணுங்கள். இந்த 2ம் ஒழுங்காக பண்ணிங்கன்னா February 14 வேலண்டைன்ஸ் டே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா. ஏன்னா அதுதானே நம்மளோட எண்டு ரிசல்ட்டாக இருக்குது இன்றைக்கி. அதனால் இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. இதை தாண்டி எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது, சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணும், கல்யாணம் தடங்கலாகுது, இந்த கிரக கோளாறு, செவ்வாய் தோசை, இதெல்லாம் ஓகேங்க. நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு சமரசப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ ஞானிகள் இருக்காங்க, ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா? நீங்கள் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார், சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார். சனி பகவான் கேது பகவான் ஸ்ட்ராங்காக இல்லாமல் பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸில் வரவே முடியாது. அப்போ ஆனால் அவங்களாம் எப்படி நல்லா இருந்தாங்க, ஏன்னா அவங்க அந்த தவ வலிமையால் சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்தை. இப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு தவத்தில் போக வேண்டியதில்லை, ஏன்னா ஃபேமிலி லைஃப்பை பார்க்கணும். ஆனால் இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தானியங்கள், நவதானியங்கள் மூலிமா சப்போர்ட் பண்ணலாம். நம்ம போடுற உடைகள் இருக்குல்ல, இந்த கலர் அஸ் அ ஃப்ரீக்வன்சின்னு வாங்க இங்கிலீஷ், இதெல்லாம் மேலை நாடுகளில் அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச். அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லித்தரோம், நிறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லித்தரோம். வாழ்க்கையில் நிம்மதியாகவும் செழிப்பாகவும் வாழ்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரோம். அதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்துகிட்டு இதை ட்ரை பண்ண எது எதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண நிறைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாறுதல்கள் வரும். எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும் சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள், வாழ்க வளமுடன். சிம்ம ராசி என்பர்கள் இந்த கால புருஷனுக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், ஒரு தெய்வ அனுகிரகம், அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இது ரெண்டும் இருந்தாச்சு அப்படின்னாலே எந்த விதமான ஒரு சவால்களையும் சந்தித்து அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் தான். நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களாக மிகப்பெரிய சவால்களோடு தான் இருக்கிறீங்க. ஒன்னா குடும்பத்துல பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வேலையில தொந்தரவுகள், தொழில் ரீதியான சில தொந்தரவுகள், இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா ஏதாவது ஒரு இடத்துல உங்களை இருந்து அந்த தெய்வ பலம் அப்படின்றது உங்களை காப்பாத்திட்டு வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை நீங்க மிகப்பெரிய ஒரு மனக்கவலையில இருக்கிறீங்க அப்படின்னா யாராவது வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை
வார்த்தை கூட சொல்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த தெய்வ பலம் அப்படின்றது உங்களுடைய ரன் ஆகக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இந்த ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ராசியின் அதிபதி சூரியன். அந்த சூரியன் தான் அந்த நவ கிரகங்களிலேயே தலைமை கிரகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அப்படி இருக்கும்போது இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் இந்த 12 ராசியிலேயுமே தலைமை ராசியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். எல்லா இடத்திலையும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தொழில்ல கிட்டத்தட்ட 10 வருடம் போராடுவாங்க. கான்சிக்வெண்டா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல அந்த தொழில்ல ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கணும், ஒரு நிரந்தர ஒரு தொழிலாக மாற்றணும், நம்மளுடைய தொழில் ஒரு அங்கீகாரம் பெறணும் அந்த சமுதாயத்துல அப்படின்றதுக்காக நிறைய போராடி அந்த 10 வருடம் கழிச்சு அந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைப்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான். அப்படியே அந்த தொழில வெற்றி அடைஞ்சாச்சு அப்படியே படுத்துற முடியுமா? முடியவே முடியாது. அதுக்கப்புறம் அதற்குண்டான கடின உழைப்பை போடுபவர்களும் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் தான். இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் தன்னுடைய மைல்கல்லை மிக பெரிய அளவுக்கு ஒரு போராட்டமாக கடந்து வருபவர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள். இவர்களினுடைய ராசிக்கு இந்த 7ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. இந்த 5 கிரகம் அப்படின்னு சொல்லும் போது இதுல செவ்வாய் மட்டும் 23ஆம் தேதி தான் பெயர்ச்சியாகி வர்றாரு. இதனால இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு சொத்துக்கள் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்து இந்த மாதத்தின் இறுதியில நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இவர்கள் சொத்து வாங்கினதுல இருந்தே சில தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவித்துட்டே வந்துட்டு இருப்பாங்க. இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்களை வாங்கி கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து இவர்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள், இப்படி அந்த சொத்துக்கள் ரீதியான சில பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துல அதற்குண்டான நிவர்த்தியை அடையறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. வேலையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல்களையும் சவால்களையும் சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அதற்குண்டான நிவர்த்திகளும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. யார் யாரெல்லாம் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ அந்த நபர்களுக்கு எல்லோருக்குமே இந்த பதவி உயர்வு அப்படின்றது இந்த மாதம் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. உங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வே கிடைக்காது நீங்க நினைச்சிருப்பீங்க. நம்மளுக்கு அஷ்டம சனி ஒரு பக்கம் வாட்டுது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மீதே கேது பகவான் ஒரு பக்கம் இருந்து வாட்டுறாரு, நம்மளுக்கு எல்லாம் நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன் அப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியின் மீது வக்ர கிரகம், 11ஆம் இடத்துல வக்ர கிரகம், அடுத்து அந்த 7ஆம் இடத்துல 5 கிரகங்களினுடைய சேர்க்கை ராகுவோட சேர்ந்து இருக்கு. அந்த குருவினுடைய பார்வை அப்படின்றது இந்த வக்ர குருவினுடைய பார்வை இந்த 5 கிரகங்கள் மீது படும்போது கண்டிப்பான ஒரு உறுதியான ஒரு அங்கீகாரம் உங்களுடைய வேலையில கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. யார் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 3-4 தேர்வுகள் எழுதி அந்த தேர்வுகள்ல மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்த இந்த நபர்கள் இந்த மாதத்துல எழுதக்கூடிய தேர்வுகள்ல நிறைய ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த அரசாங்க உத்தியோகத்தினால உங்களுடைய வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு தருணம், அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த 7ஆம் இடம்ன்றது வெளிநாட்டு வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வெளிநாட்டுல வேலை உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல யாருமே எங்களுக்கு வேலையே கிடைக்கல அப்படின்றவங்க எல்லாம் இந்த மாதத்துல கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எனக்கு இந்த மாதத்துல பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ணணும் மேடம், என்னால அந்த வேலை இல்லைன்னா என்னால அடுத்த கட்ட மூவ்மெண்டே பண்ண முடியாது, நான் இந்தியாவுக்கு தான் திரும்ப பேக் டு பெவிலியன்ற மாதிரியாக வந்தாகணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு உறுதியாக இந்த மாதம் அந்த வேலையினுடைய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. டெம்பரவரியாக வேலை பார்த்த நபர்களுக்கு கூட வெளிநாட்டுல இந்த மாதத்துல நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப், நீங்க படித்த படிப்புக்கு இது வரைக்கும் நீங்க
உங்களுடைய மருத்துவம் சார்ந்த தொழில் படிப்பு படிச்சிருப்பீங்க. அந்த வேலை கிடைக்காம நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டு இல்ல அந்த ஏதோ ஒரு தற்காலிக ஒரு வேலையில இருந்துட்டு இருப்பீங்க. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த மாதம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம். ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் அப்படின்றது அதுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. பெண்கள், சிம்மராசி பெண்கள் அப்படின்னு பார்த்தாச்சுனாலே பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா இருப்பாங்க. இவர்களினுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் தன்னுடைய மனதுக்குள்ள அடக்கி வச்சுட்டு தனக்கு ஒரு வழி பிறக்காதா, தனக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்காதா, தனக்கு காலம் நல்ல காலம் வராதா அப்படின்னு ஏங்கி தவிப்பவர்கள் இந்த சிம்ம ராசி பெண்கள். ஆனா வெளியில பாக்குறதுக்கு இவங்க மாதிரியான ஒரு போல்டான லேடிஸ் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த சிம்மராசி பெண்கள் ஒரு நல்ல ஒரு பக்குவம் வாய்ந்த ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படின்றது ஹை எண்ட்ல தான் இருக்கும். ஒரு 18 வயது சிம்மராசி பெண்ணை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது அவங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு திறமை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவிச்ச அளவுக்கு பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு எப்போதுமே ஹை எண்டா தான் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள், இந்த பெண்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது. அடுத்து இந்த பெண்களுக்கு திருமண தடைகள் அதிகப்படியாக இருக்கு. அது எல்லாமே இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்துல கலத்திர தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதத்துல வர்றதுனால யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கோ, மாங்கல்ய தோஷம் இருக்கோ, ஒரு சர்ப்ப தோஷம் இருக்கோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி பெண்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.